அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, ஏன், எப்படி, எதற்கு என்ற பகுதியில் இன்னைக்கு என்ன கேள்வினா, இன்னும் 50 வருடங்கள் கழித்து இறந்து போன மனிதர்களை புதைக்க கூட இடமில்லாமல் இருந்து விடுமோ அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி. உண்மைதான். இன்னும் 50 வருடங்கள்ல ஜனத்தொகை பெருக்கமானது மல்டிபிள்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. முதல்ல எல்லாம் பர்சன்டேஜ் டெத் ஆவரேஜ் ஏஜ் 60, 70, 70, 80 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆவரேஜ் டெத் ஏஜ் 50 வரைக்கும் வந்துச்சு. அதாவது என்ன காரணத்தினால இறக்குறான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியறது இல்லை. திடீர்னு வர நோய்வாய்ப்படுறான், இறந்து போயிடறான். திடீர்னு வர அவனுக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க. இடப்பக்கமே இறை நொந்ததென்றான், கிடக்கப்படுத்தான் கிடந்தொழிந்தான்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி என்ன டிசீஸ்ல இறக்குறான்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் இறந்து போயிடறாங்க. அப்போ இறக்குற மக்களின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக புதைக்க இடம் இல்லைங்கிறது உண்மைதான். அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா 3 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒன்று எலக்ட்ரிக் கிரிமேஷன். எலக்ட்ரிக் கிரிமேஷன் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக் கிரிமேஷன்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த பாடி வச்சு அந்த பிளாட்ஃபார்ம் உள்ள போனோன்னே அந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே வெரி ஹை டெம்பரேச்சர்ல அயர்ன் ராடை சார்ஜ் பண்ணியிருப்பாங்க, சூடு பண்ணியிருப்பாங்க. இது உள்ள போனோம்னா கப்புன்னு அந்த சூடு இந்த உடம்புல பட்டு உடனே எரிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர்ல அந்த உடம்பு சாம்பலாகி வெளியே வந்துடும். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் உங்களுக்கு கேஸ்ல இருக்கிற மாதிரி அந்த கொரோனா பீரியட்ல இந்த மாதிரி பண்ணாங்க. வீட்டுக்கு வீடு முன்னால அந்த மிஷினை கொண்டு வச்சு அந்த பர்டிகுலர் பாடிக்கு உள்ள விட்டு கேஸ் மூலம் எரிச்சிட்டு இருந்தாங்க. இது 2வது மெத்தட். 3வது மெத்தட் வழக்கமான மெத்தட், புதைக்கிற மெத்தட். இப்போ புதைக்க இடம் இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே புதைச்ச இடத்துல திரும்ப புதைச்சு மேலே வந்துடும். குழி எடுக்கும்போது குழியிலிருந்து எலும்புக்குள்ள பழைய எலும்புக்குள்ள எந்திரிச்சு மேலே வரும். அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்வேயர் பரியல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கன்வேயர் பரியல்னு ஒரு பெரிய பெல்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த பெல்ட் மேலே ஒரு பெட்டி இருக்கும். இறந்து போன பாடி அந்த பெட்டி திறந்து உள்ள வச்சு மூடிடுவாங்க. மூடணும்னா அந்த பெல்ட் அப்படியே என்ன ஆகும், எங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல போகும், வெளியே யாருக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட லென்த் போனோன்னா அந்த பெட்டி ஓப்பன் ஆகி அந்த பாடி கீழே தெளியும். அங்கே ஒரு பிட்டு மாதிரி இருக்கும், அந்த பிட்டில் விழுந்துடுறது. பிட்டில் விழுந்தோடனே அது கொஞ்ச நாள் அது மக்கி போயிடும். அது ஒன்று. அப்படி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த பிட்டுக்கு அடுத்தபடி ஒரு பிட்டு இருக்கும், அதே மாதிரி பெரிய பிட்டு, அந்த பிட்டில் விழுந்துடும். அவங்க மொத்தத்தில் இந்த மாதிரி கன்வேயர் பைகள். அதே மாதிரி டோக்கியோவில் என்னோட பண்ணியிருக்காங்க. என்னன்னா பூமிக்கு கீழே அடுக்கடுக்கா ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அந்த பில்டிங்ல சின்ன சின்ன ஷெல்ஃப் மாதிரி பண்ணி அந்த ஷெல்ஃப்ல இந்த பாடி உள்ள அனுப்புற மாதிரியும், அந்த பாடி கொஞ்ச நாள்ல மக்கி அந்த பாடியிலிருந்து சில பொருட்கள் அவங்க பேப்பர் வெயிட்டோ அல்லது பாலோ அல்லது ஏதோ ஒரு பொருள் செய்யற மாதிரியும் அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. பட் இந்த மாதிரி 4 டைப்ல உடம்பானது எரிக்கப்படுகிறது அல்லது புதைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா ஜனத்தொகை பெருக்கம். இது 50 இயர்ஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கும். இதுக்கு வேற நெக்ஸ்ட் வழி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆகவே இந்த மாதிரி தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வேறொரு கேள்வியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.